விசில் சின்னத்திற்கு திடீர் தடை. தேர்தல் ஆணையம் அதிரடி அறிவிப்பு. நீதிமன்ற உத்தரவால் அதிர்ச்சியில் தொண்டர்கள். தமிழ்நாட்டிற்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசியல் களம் களைகட்டத் தொடங்கியிருக்கிறது. அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் களமானது சூடுபிடித்துள்ள நிலையில் பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகளும் தற்போது வெளியாகி வருகிறது. அதன்படி இதுவரை வெளியான பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகளில் திமுக மீண்டும் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறதாம். திமுக கூட்டணி பல்வேறு இடங்களில் வெற்றி பெறுவது மிகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் புதிதாக தோன்றியுள்ள விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகமானது பெருவாரியான வாக்குகளை மற்ற கட்சியினரிலிருந்து மிகவும் பிரிக்கவும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. அதே சமயம் மதுரையில் முக்குளத்தூர் சமூகத்திற்கு பின் அதிகளவில் வசித்து வரும் சௌராஷ்டிரா மக்களின் ஆதரவு இந்த முறையானது விஜய் பக்கம் திரும்புவதாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் லோக்சபா தேர்தலின் போது சௌராஷ்டிரா மக்களின் ஆதரவு பாஜக பக்கம் சென்ற நிலையில் இந்த முறையோ அந்த வாக்குகளை விஜய் அதிக அளவில் பிரிப்பதாக தெரிய வந்துள்ளது. அண்மையில் மதுரையில் சௌராஷ்டிரா மக்களின் எழுச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் அமைச்சர் மூர்த்தி, அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார், நாதக தலைவர் சீமான், பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று வந்தனர். அப்போது சௌராஷ்டிரா மக்கள் தரப்பில் தங்கள் தரப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கட்சிகளுக்கு ஆதரவு அளிப்போம் என்றும் தீர்மானம் போட்டனர். இதன் காரணமாகவே காசி தமிழ் சங்கத்திற்கு மதுரையில் இருந்து அதிக அளவிலான சௌராஷ்டிரா மக்களை பாஜக அனுப்பி வைத்தது. அதேபோல இவர்களுடன் அதிமுக நிர்வாகிகளின் ஆதரவு கிடைத்தால் நாம் வெற்றி பெறலாம் என்று ராமசீனிவாசன் கணித்து தேர்தலில் களமிறங்கியிருக்கிறார். ஆனால் மதுரை தெற்கு தொகுதியில் ராமசீனிவாசனுக்கு தவேக மற்றும் நாம் தமிழர் ஆகிய இரு கட்சிகளும் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருக்கிறதாம். ஏனென்றால் தவேக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் கோபிசன் சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்தவராம். இவருக்கு சௌராஷ்டிரா சமூக மக்களின் ஆதரவு கணிசமாகவே இருக்கும் என்றும் பார்க்கப்படுகிறது. ஆனால் ராமசீனிவாசன் தெலுங்கு ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு தேர்தலில் வாக்கு விகிதத்தை குறைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் நடிகர் விஜய் எடுக்கும் முடிவே தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை தீர்மானிக்கும் காரணியாகவும் இருக்கப்படுகிறது. தவேக பெற்றுள்ள 55 இடங்கள் என்பது ஆட்சியை தீர்மானிக்கும் கிங் மேக்கர் அந்தஸ்தை அவருக்கு வழங்குவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இதன் மட்டுமல்லாமல் அந்த அதிமுகவிற்கோ அல்லது திமுகவிற்கோ ஆதரவு அளித்தால் மட்டுமே ஒரு நிலையான ஆட்சி அமைய முடியும். ஒருவேளை விஜய் எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்காமல் நடுநிலை வகிக்க முடிவு செய்தால் தமிழகத்தில் மீண்டும் ஒரு பொதுத் தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தமிழகம் தள்ளப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய விசில் சின்னத்தை தடை செய்வதற்கு நீதிமன்றத்திலிருந்து அதிரடியாக தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட உள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது.